நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா விவோ Y18 இப்போ வந்து ஸ்பெக் கிடைச்சிருக்கு. இது ஒரு பட்ஜெட் ஃபோன், இருக்கிறதுலே ரொம்ப பட்ஜெட் ஃபோன். விவோ Y18 இந்தியாவில் லான்ச் எப்போ இருக்க போது என்னன்றது ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். விவோ Y18 இந்தியாவில் என்ன ப்ரைஸ் கிடைக்க போது எப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். விவோ Y18T இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா ஃபன் டச் OS பேஸ் 14 பேஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு 14 OS பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 6.56 இன்ச்சு கொண்ட HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. இது ஒரு பட்ஜெட் ஃபோன்ன்றதை நீங்கள் மறந்துக்கூடாது. பீக் பிரைட்னஸ் லெவல் 850 வரைக்கும் போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இதில் வந்து ப்ராசஸர் என்ன கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா யூனிசாக் T612 சிப்செட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 4GB ரேம் இருக்குது, LPDDR4X ரேம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து மெமரி கார்டு மூலமாக நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விர்ச்சுவல் ரேம் 8GB ரேம் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 5.2 ப்ளூடூத் சப்போர்ட் இருக்காங்க, FM ரேடியோ இருக்குது, GPS இருக்குது, எல்லாமே லொட்டு லூஸ்க்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க எல்லா ஃபோனையும் போலவே. இதில் வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது, 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் இந்தியாவில் எதில் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இதோட கலர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜெம் கிரீன் அண்ட் ஸ்பேஸ் பிளாக் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிளாக் விட இந்த கிரீன் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா ப்ரைஸ்க்கு வந்து அண்டர் 10,000 கீழே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் விவோ இந்தியா ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கலாம். கொஞ்ச நாள் போனீங்கன்னா எல்லா ஆஃப்லைன் கடையிலையும் இந்த ஃபோன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பட்ஜெட் லெவலில் இருக்கு. கிட்டத்தட்ட 9,500 ரூபா. 9,500 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு விவோ ஃபோன் 4G ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே ஒரு பேஸில் தான் இருக்கும். நீங்கள் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க தான் நான் சொல்லுவேன். உங்கள் வீட்டில் யாராவது சும்மா இந்த ஃபோன் பேசுவோம், வீடியோ பார்ப்போம் அப்படின்றவங்களுக்கு மட்டும் இந்த ஃபோனை சஜஷன் பண்ணுவேன் நான். அடுத்துக்கு அப்புறம் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஜியோ ஜியோ வந்து ஹாட் ஸ்டாரும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரும் ஜியோவும் இணைஞ்சாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து இப்போ வந்து ஒரு வெப்சைட் வந்து அந்த டொமைன் கிடைக்கல, நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. டெல்லியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு கண்டென்ட் ஒரு கிரியேட்டர் பர்ச்சேஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொன்னால் அதுக்கு படிக்கிறதுக்கு பணம் வேணும், எனக்கு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்க பணம் வேணும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அவர் விட்டுட்டார். அதுக்கப்புறம் துபாயில் உள்ளவங்க அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அவர் ரினியூவல் பண்ணாமல் விட்டதுனால அந்த டொமைன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் துபாயில் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணாங்க, 2 சின்ன பசங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஜியோ வந்து அவங்களோட வெப்சைட்டை ஜியோ ஸ்டார் வெப்சைட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டை போய் நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அந்த வெப்சைட்டோட நேம் இருக்கும், கீழே வந்து கம்மிங் சூன் ஒரே ஒரு நடுவில் சென்டரில் கம்மிங் சூன் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. இப்போ இது மூலமா என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா ஜியோ ஸ்டார் வந்து அஃபிஷியலாக ஹாட் ஸ்டார் ஜியோ வந்து அவங்க அந்த ஜியோ ஸ்டார் வெப்சைட்டை இப்போ வச்சிருக்கிறாங்க, அவங்க கையில் தான் இருக்கு. அதனால இந்த OTT பிளாட்ஃபார்ம் வந்து கம்மிங் சூன்ல வந்து லான்ச் ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா ஜஸ்ட் கார்சியா அப்படின்றவங்க நிறைய எக்கச்சக்கமான ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கேட்டிங்கன்னா சவுண்ட் சாக் ப்ரோ சவுண்ட் பார் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. JST618 அப்படின்ற சவுண்ட் சாக் ப்ரோ. இதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். 40 வாட்ஸ் இது வந்து அவுட்புட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, USB TF கார்டு, அதுக்கப்புறம் வந்து COAX கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து டிசைன் வந்து 2.2 சேனல் மூலமாக வித் இன்பில்ட் 50 mm சவுண்ட் சப்வூஃபர் இன்பில்டா கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து 1800 mAh பேட்டரி கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்டெண்டட் பிளே டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து 85 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த சவுண்ட் பார் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்கை வோல்ட் பவர் பேங்கோட லான்ச் பண்ணியிருக்காங்க. JST514 அதில் என்ன பவர் பேங்க்ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற குயிக்காக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 20,000 mAh கொண்ட பவர் பேங்க். கிட்டத்தட்ட போர்ட் டைப் சி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மைக்ரோ USB போட்டிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது டூயில் அவுட்புட் மூலமாக ஃபார் மல்டிபிள் டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. LED பேட்டரி ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காம்பேக்ட் அண்ட் டியூரபிள் டிசைனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பிரிண்ட் ப்ரோ ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய இடத்துல பார்த்த அந்த T7 அந்த மாதிரி வாட்சை தான் தெரியுது. ஆனால் இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 1.43 இன்ச்சு கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க, 5.4 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்டி ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் மானிட்டர், ஹார்ட் மானிட்டர், SpO2 அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP68 கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து
அதுக்கப்புறம் ஸ்பிரிண்ட் வாட்ச் JST 710 இதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, மல்டி ஸ்போர்ட்ஸ் மூணு கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் காலிங் கொடுத்துருக்காங்க, ஹெல்த் அண்ட் வெல்னஸ்க்காக SPO2 கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ரேட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க, பிரீத் எக்ஸசைஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்ல எந்த ஆப் மூலமா கனெக்ட் பண்ணலாம் கேட்டீங்கன்னா XOFIT ஆப்ன்ற மூலமா இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து பிரைஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த சவுண்ட் சாக் ப்ரோ சவுண்ட் பார் பொறுத்த வரைக்கும் 12,000 11,999 பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கை வோல்ட் பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும் 3,999 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிண்ட் ப்ரோ வாட்சை பொறுத்த வரைக்கும் 10,999 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிண்ட் ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த வரைக்கும் 4,999 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ்க்கு ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து அவைலபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா லோக்கலில் ரீட்டைல் ஸ்டோரில் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து சில ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ப்ரைஸ் சும்மா லான்ச் பண்ணணும், குத்துமைப்போ ஒரு ப்ரைஸ் வைப்போம், எவனாவது வருவான் அவன் தலையில் கேட்டுவான் அப்படின்ற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தோணுது இந்த ப்ரைஸ் சுத்தமாக ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து என்ன பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா போட் தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் பேங்க் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. ஒன்று கிடையாது, 2 பவர் பேங்க். அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். AmpVault V20 பவர் பேங்க் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 20,000 mAh கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் காம்பாக்ட் பாக்கெட்டபிள் டியூரபிள் டிசைன், பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போற மாதிரி கொடுத்துருக்காங்க. டியூரபிள் டிசைன் இருக்கு. LED டிஸ்பிளேல நம்ம எவ்வளவு பேட்டரி பேக்கப் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 22.5 வாட் அவுட்புட் இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரிபிள் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. டைப் சி இன்புட், டைப் சி இன்புட் பை அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் UFC-A போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் சி வழியா நம்ம இன்புட் எடுத்துக்கலாம், அவுட்புட் எடுத்துக்கலாம், டைப் ஜி வழியே சார்ஜ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. USB-A போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டி லேயர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓவர் சார்ஜிங் ப்ரொடக்ஷன் இருக்கு. வெயிட் வந்து 300 கிராம் இருக்கு. இது வந்து சில கேமிங் போனே இந்த அளவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் மேட் இன் ஒன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு AmpVault V10 பவர் பேங்க். இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 10,000 mAh மெட்டாலிக் ஃபினிஷ், அதுக்கப்புறம் காம்பாக்ட் போர்ட்டபிள் டிசைன், டியூரபிள் டிசைன். அது என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாமே ஒரே இதுதான், கிட்டத்தட்ட ஒரே ஃபீச்சர் தான். இதுல வந்து அங்க 20,000 இங்க 10,000. இதோட பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இதுல என்னென்ன கலர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ப்ளூ அண்ட் பீஜ்ன்ற கலர்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 10,000 பவர் பேங்க் வந்து 1,099 கொடுத்துருக்காங்க. 20,000 வந்து 1,499. கிட்டத்தட்ட ஒரு 400 எக்ஸ்ட்ரா போட்டா உங்களுக்கு 20,000 கிடைக்குது. 20,000 இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 20,150 கிடைக்குது, 1,500 கிடைக்குது. இது வந்து எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா Amazon, Flipkart, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி boltaudio.com வெப்சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட ஆஃபர் லிங்க் நம்ம எங்க கிடைக்கும், நம்ம வாட்ஸ்அப் சேனல் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும். 2 இடத்துலையும் கிடைக்கும். நீங்க அங்க போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க, உங்களுக்கு நேரடி ஆஃபர் லிங்க் போயிடும். அடுத்த நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா LG வந்து இப்போ வந்து வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்டா ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா 50% இந்த டிஸ்பிளேவை வந்து நீங்க ஸ்ட்ரெச்சபிள் பண்ணலாம். ஸ்ட்ரெச்சபிள்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேப்பர் மாதிரி இந்த டிஸ்பிளே இப்படி வளைக்கலாம், அப்படி வளைக்கலாம், அப்படி வளைக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வளைச்சி காமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி திருப்பியும் காமிச்சிருக்காங்க. அந்த டிஸ்பிளே இப்படி இப்படி ஆட்டி காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி டிஸ்பிளேல சொல்லியிருக்காங்க. உண்மையிலே வந்து ஸ்ட்ரெச்சபிள் டிஸ்பிளே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்க போது. அது வந்து அவங்க எதுல போன்ல யூஸ் பண்ண போறாங்களா இல்ல மானிட்டர்ல யூஸ் பண்ண போறாங்கன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இல்ல டிவில கொண்டு வர போறாங்களான்னு. ஏன் கேட்டீங்கன்னா LG வந்து போன்ல யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா LG வந்து இன்னும் மானிட்டர் இன்னும் டிஸ்பிளே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது யார் யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஐபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, மற்ற சின்ன சின்ன பிராண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா ஐபோனுக்கு இன்னமும் டிஸ்பிளே செய்யற ஒன் ஆஃப் த பெரிய பிராண்ட்ல வந்து சாம்சங், LG இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமேசான் வந்து இப்போ வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க, டெவலப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்மார்ட் ஐ கிளாஸ். அதுக்கப்புறம் அது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே கிடையாது, டெலிவரி டிரைவர்ஸ்க்காக ஸ்மார்ட் ஐ கிளாஸ் டைப் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஐ கிளாஸ் மூலமா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட கூகுள் மேப் மூலமா கனெக்ட் பண்ணிட்டு அவங்க எப்படி எந்த லொகேஷன்ல போகணும் அப்படின்ற மாதிரி லொகேஷனை வந்து அந்த மேப் மூலமாக அந்த ஸ்மார்ட் கிளாஸை கண்ட்ரோல் பண்ற ஆப் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்லி அது நேவிகேஷன் பண்ணும், டர்ன் லெஃப்ட் டர்ன் ரைட் அப்படின்ற மாதிரி அந்த கிளாஸ் சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெலிவரி டயத்தை ஈஸியாக அதிகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது குயிக்காக டெலிவரி பண்ணிட்டு கஸ்டமருக்கு டெலிவரி டயத்தை குயிக்காக முடிச்சுட்டு டெலிவரி டைம் அந்த பர்சன் வந்து அதிக நேரம் டெலிவரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா விரைவில் வந்து டெலிவரி டயத்தை முடிக்கும் போது ஒவ்வொரு ஆர்டரையும் முடிக்கும் போது அவங்களுக்கு டெலிவரி டைம் அதிகமாக கிடைக்கும், நிறைய ப்ராடக்ட் டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்பில்ட் ஜிபிஎஸோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃப்ரேமாக இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் விரைவில் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 10,000 யூனிட்ஸை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா BenQ இப்போ வந்து ஒரு கேமிங் மானிட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த BenQ கேமிங் மானிட்டரில் ZOWI அப்படின்ற கேமிங் மானிட்டரை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 4Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போது இந்த கேமிங் மானிட்டர். இந்த கேமிங் மானிட்டர் பார்க்கறதுக்கு வந்து சைடில் இப்படி இதான் மானிட்டர்னா சைடில் 2 கவர் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு தடுப்பு மாதிரியே இருக்குது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அதில் என்னென்ன குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஷீல்டிங் ஹூட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கிரேட் பால் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் 24.1 Full HD plus fast TN 400 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன இருக்கு கேட்டீங்கன்னா 90% வந்து 90 and ஃபார் வாலியரண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மோஷன் கிளாரிட்டி இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸல் செட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் FPS மோடு, மூவி மோடு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் மோடு எல்லாத்தையுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடிஷனல் ஃப்ரேம் ஃபீச்சர்ஸ் வந்து டைனமிக் அக்யூரசி இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த BenQ வந்து ஒன் ஆஃப் த மானிட்டர் தயாரிக்கிறதுல ஒரு நல்ல பிராண்டு. கிட்டத்தட்ட இந்த மானிட்டரோட பிரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 54,999 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 55,000 ரூபாய்க்கு இருக்கு. இந்த 55,000 ரூபாய்க்கு இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க BenQவோட இந்த வந்து லேட்டஸ்டோட கேமிங் டிஸ்பிளே நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மானிட்டர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட ஸ்டோர்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். அல்லது ஆஃபரோட லிங்க் இங்கேயும் கிடைக்கும், நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அல்லது அண்ட் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், அங்கே போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றது. அது அமேசானோட ஆஃபர் அங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து சோனி வந்து இவங்க அட்வான்ஸாக டிஸ்பிளே மேக் பண்ணுறதுல போயிட்டாங்க. அதாவது சோனி SDK 2.4.0 அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா மல்டி டிஸ்பிளேவை வியூவரோட லாக் ஃபீச்சர்ஸ் மூலியமாக ஸ்பெஷல் ரியாலிட்டி டிஸ்பிளே இந்தியாவில் கொண்டு வர போகிறோம். கிட்டத்தட்ட 4-5 மானிட்டரை ஒரே இடத்துல வச்சு 4 மானிட்டர் ஒரே இடத்துல கம்பைன் பண்ணி கொண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலியமாக டிஸ்பிளேல வந்து மல்டி லேயர் மூலியமாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அடுக்கி காமிக்கிறாங்க, அப்புறம் இப்படி பாக்ஸ் மாதிரி அடுக்கி காமிக்கிறாங்க. அந்த டிஸ்பிளே வந்து மல்டி சப்போர்ட் டிஸ்பிளே மூலமா 3D எக்ஸ்பென்சிவ் 3D எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இருக்க போதுன்னு கேட்டீங்கன்னா Unreal Engine 5.4 இருக்க போது, அப்புறம் ஓப்பன் XR கம்பேபிலிட்டி இருக்க போது, அதுக்கப்புறம் யூனிட்டி பிளக்ஸின் DX12 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து லாக் பர்ஃபார்மன்ஸ் இன்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவைலபிலிட்டி எதில் இருக்க போதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் அவைலபிலிட்டியை பற்றி சொல்லல. இது வந்து இப்போ டெவலப்பிங் சைட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Z Flip FE பற்றி இப்போ வந்து ஒன்று கிடச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா FEயில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பழைய வந்து எக்ஸினோஸோட ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இது எப்போ இருக்க போகுது கேட்டிங்கன்னா 2025. ஆனால் இவங்க யூஸ் பண்ணுற போகிற ப்ராசஸர் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸினோஸ் 2400. ஏன்னா இப்போ எக்ஸினோஸ் 2500 லான்ச் பண்ணாங்க. இவங்க 2400 வச்சு வந்து ஒரு FEயில் ஃப்ளிப்பில் வந்து ஒரு FE ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. இன்னைக்கான நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த நியூஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான இன்னைக்கான நியூஸில் இன்னொரு நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான சாம்சங் ஃபோனும் இப்போ வந்து கிரீன் லைன் இஷ்யூவில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்டேட் பண்ணக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சாம்சங்கோட M52 ஃபோனு இப்போ வந்து கிரீன் லைன் இஷ்யூவில் எக்கச்சக்கமாக வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் ஃபோன் வந்து இப்போ கிரீன் லைன் இஷ்யூ வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் S22 சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் சீரிஸான 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன S22 இப்போ வந்து கிரீன் லைன் இஷ்யூவில் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு கிரீன் லைன் இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அப்டேட் பண்ணும்போது கிரீன் லைன் இஷ்யூ வந்துருச்சு. இது பல பேர் இப்போ பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால ஒரு அப்டேட் வந்தால் பொறுமையாக வெயிட் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. கிரீன் லைன் இஷ்யூ வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பற்றி உங்களே கருத்து இந்த கிலோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.